ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் மைமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளவி பேசுமா ஏதாவது? My name is Kalavi. I have beautiful hair. My husband is very much bald. பால்டா? அது என்ன பால்டு? சரி நீனே பேசு, நான் முடியலையா? அவன்கிட்ட அவ்வளோ முடியே இல்லை தான், அது 4 முடி தான் இருக்குது. சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போய் அந்த இதில் என்னது அந்த ட்ராயர், அது பேர் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். ட்ராயரு, அதுக்கப்புறம் இந்த போர்டு கபோர்டு அதுக்குள்ளே போகணும். இங்கே சரி எங்கடா போக? சரி இந்த இடத்துல முக்கியமானது கிடைக்கும் இப்போ அது, அதனால் கதவை சாத்திக்கலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. டேய் வச்சுருங்கடா. அட பாவிங்களா, எதுவுமே இல்லையடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி இங்கே என்ன இருக்குது? கிளாக்கில் அடப்பாவிகளா எதுவுமே வச்சுருக்கலையாடா. ஹெலிகாப்டர் மேன். நான் பண்ண போகிறது டோர் எஸ்கேப்டா. எனக்கு எதுக்குடா ஹெலிகாப்டர் மேனுவல் டிஜுக்கு? எனக்கு சொட்டை போகுது, சொட்டை. சரி வேண்டாம், சரி வேண்டாம், நீ பேசினாலே எரிச்சலாக தான் வருது. ஸ்பார்க் பிளக். ஐயோ என்னடா இது? சை மக்களை நான் இப்போயே சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு என்னோடய சேனல்லே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 12 நிமிஷத்தில் நான் டோர் எஸ்கேப்பே முடிச்சிட்டேங்க. நான் எதுலேயுமே கட்டே பண்ணல, சத்தியமாக ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸில் கட்டே பண்ணல. உண்மையிலே 12 நிமிஷத்தில் நான் முடிச்சிருக்கேன். கிளாஸ் பீஸ். சரி இந்த மொட்டை பார்த்துருச்சு. மொட்டை என்ன மொட்டை நல்லா இருக்கியா? பார்த்து பல வருஷம் ஆச்சு. அதென்ன கழுத்தில்? டேய் நல்லா இருக்கேன்டா. அது கழுத்தில் செக்யூரிட்டிக்கிட்ட, வேற ஒன்றும் இல்லை. சரி எனக்கு கொடுத்துருண்ணே, வெப்பன் மட்டும் கிடைக்கணும். அப்புறம் இருக்கு மானே. மொட்டை தலையிலே அடிப்பேன்டா. மொட்டையா? சரி சொட்டையை பார்த்தியா? அவனோட முடி 4 முடியிலேருந்து 3. இன்னும் 4 முடியல. நீ என்ன கவுண்ட் பண்ணிட்டு இருந்தியா தூங்கிட்டு இருக்கும்போது? அட பாவி, அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடா? மொட்டைப்பையா. ஐயோ என்னதுக்குடா அடிச்சா? டேய் மாட்டி குடிக்கவா? மாட்டி கொடுக்கவாடா போகிறேன். நான் கொடுக்கலாம் போகிறதில்ல, உனக்கு கொடுப்பு தான் கொடுக்க போகிறேன். கன்று மட்டும் கிடைக்கட்டும்டா, அப்புறம் இருக்கு மொட்டையிலே சுடுறேன்டா உனக்கு மண்டத்தலையா. சரி நம்ம இப்போ வந்துட்டலாம். அடி வாங்குற அளவுக்கு நான் மோசமாக போயிட்டேன் பாருங்களேன், அதுதான் கோண்டாகுது. சரி நம்ம இப்போ கதவை திறந்துட்டு திரும்ப மேலே போகணும். சை எத்தனை வேலை ஒரு மனுஷனுக்கு. சரி இப்போ மேலே தான் போகணும், ஆனாலும் கீழே இருக்கும். ஏக்கா நல்ல வேலை மேலே கிளவி இருந்தால் என்ன பண்ணுறது? நான் இருந்தாவா? ஆமாம் நல்லா இருக்குமா? உனக்கு அது எனக்கு. சரி இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்டன்கன் இருக்குன்னு பார்த்தேன், இல்லையே. ஐயோ மேலே தான் போகணுமா? அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. கிளவி அடிச்சு போட்டுருவாளோன்னு. சரி கொஞ்சம் இங்கே பார்த்தே போங்க. ஐயோ மொட்டை போகுது. நான் மொட்டை நல்லா இருக்கியா? சி இதே எத்தனை வட்டுறான்னு கேட்பேன், வேறு டைலாக்கே இல்லை. இருந்தாலும் மொட்டை டக்குன்னு போ. ஐயோ போ, சொட்டை பார்த்துருச்சு. டேய் மேலே போ விடுங்கடா. வர முடியாதுரி. நாங்கள்லாம் ரன்னிங் ரேஸ்லேயே ஐயோ என்ன மெடலு மெடலே ஜெயிச்சது இல்லைடா. ரன்னிங் ரேஸில் மெடலே ஜெயிச்சதில்லை. அதான் உன்னோட பெரிய இது. என்ன சொல்ல? அப்போ இப்போ என்னது என்ன சொல்லுவாங்க? அச்சீவ்மெண்ட். அச்சீவ்மெண்ட் மறந்துருச்சு டைலாக்கு. இங்கே ஸ்டன்கன் இருக்க மாதிரி இருக்குது. போடு ஸ்டன்கன்னு. இனிமேல் வாங்கடா, மொட்டையோ சொட்டையோ ரெண்டுத்துக்கும் இருக்குது வாயிலேயே. இந்த நம்ம கீழே போட்டு வர வச்சுக்கலாம். ஒரு வாட்டி வரலன்னா இன்னொரு வாட்டி போடலாம். பட் வந்துட்டா சொட்டை வந்துட்டா வந்து வாங்கிக்கிறேன். அதென்ன ஜர்க்கு? டேய் மொட்டை வா. வந்துட்டான். இந்த சூப்பர். அங்கே செக்யூரிட்டிக்கு மேலே செய்யாத. நான் போனா தான் நடக்குது. குளிக்கவே மாட்டியாடா பக்கி? ஏய் தள்ளி போடா. எப்படி படுத்துருக்கான் பாரு காமெடியா. சரி இந்த ட்ராயரில் என்ன இருக்குது? என்னடா இருக்கு? போட். ஐயோ என்னடா ஒன்றுமே உருப்படியாக கிடைக்கல. எதுவுமே உனக்கு உருப்படியாக கிடைக்காது. ஏன்டா உயிரை வாங்குறேன்? என்னமோ சொன்னார், எதுவுமே உருப்படியாக கிடைக்காது. என்ன ஹேண்ட் வீல் கிடச்சிருச்சு யாருக்கிட்ட? இப்படி கீழே போட்டுக்கலாம், நாம் விழுந்துடக்கூடாது. இது ஃபஸ்ட் ஐட்டம் தான்டா. ஃபஸ்ட் ஐட்டம் தான். வேற என்ன உருட்ட போகிற? உருட்டு. உங்கள் வாயி உங்கள் உருட்டு, நீங்கள் உருட்டுறீங்க. வெக்கையாக இருக்குது. இது உருட்டு இல்லை, தூக்குதலா? ஐயா உன்னோட இங்கிலீஷில் உன்னோட தமிழில் ஈயத்தை கரைச்சி ஊத்தாச்சி காய்ச்சி ஊற்ற. என்னடா அது டைலாக்கே வரமாட்டேன். என்னடா போக முடியல உள்ள. நல்ல வேலை பயந்துட்டேன். ஏன்டா ஈய கரைச்சி ஊற்றுற?
ஈ இல்லைடா, ஈயத்தை கரைச்சி ஊற்ற காது போச்சு. உனக்கு எப்பயுமே காது கேட்காது தான், இன்னும் வெறி வெள்ளுன்னு இருந்தது. போடு வெப்பங்கி. இன்னைக்கு காலிடே மொட்டை தலை. என்னையாடா அடிக்கிற? லூசு பல வலிக்குதுடா மொட்டை தலையா. அடிக்கணும் தானே வலிப்பாங்களா லூசு? டயலாக் ஒழுங்கா சொல்ல தெரியுதா அவர்? இதெல்லாம் ஒரு டைலாக் அடிப்பாங்க. கரெக்டு தான். என்னோடதை என்கிட்டயா போடுறான் பார்த்தியா மண்டத்தலையா? உனக்கு இருக்கு. வாடா மொட்டை. எங்கடா இருக்க? சொட்டையோ மொட்டையோ வாங்கடா. கீழே இருக்கேன், நான் கீழே இருக்கேன். கீழே இருக்கியா? அந்த வரேன். ஐயோ உன்னை நம்ப மாட்டேன், நீ மேலே தான் இருப்ப. அப்போ என்னடா அதுக்கு போக முடியல. மொட்டை மிஸ்டர் மொட்டை எங்கே இருக்கீங்க? மிஸ்டர் மொட்டை ரூமில் இருக்கேன். செக்யூரிட்டி ரூமில் எல்லாம் பார்த்தாச்சு. வாயை மூச்சு, வாயை கழுவிச்சு, வாயை முடிச்சு. கரெக்டு தான், வாயை முடிதான். என்னடா போக முடியல? கட்டையா ஓடி போயிரு. என்னடா இது கட்டை கூட மதிக்க மாட்டேங்குது. ஏறி மிஸ்ட்டு போயிடுவேன். நான் ஏறி மிஸ்ட்டே போகிறேன். சரி உள்ள என்ன இருக்குது? ஹேண்ட்வீல். வேற மாதிரி டோர் ஹேண்டில். என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாய் குளருது. சரி நம்ம இங்கே போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து போட்டு தள்ளுறோம். மொட்டையும் சொட்டையும் போட்டு தள்ளுவது எப்படி? நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த வே டு கில் கிராணி அண்ட் கிராண்ட்பா இன் கிராணி 2ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமலா இல்லை, மறக்காம தான். ஐயோ குழப்புதே. கிளவி மாமா எங்கடி போகிற? இந்த வா சாவு தேவைதான். மொட்டை நீ வருவிய? என்னோட ட்ரூலவை கொண்டுச்சியே. ஏன்னா இப்படி பண்ணுற செல்ல கோச்சே. பாடிட்டு காது வலிக்குதுடா. ஏன்டா இப்படி கத்துற? என்னோட ட்ரூ லவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் வரலையாடா இன்னைக்கு. சரி போ, நீ வராமல் இருந்துக்க. எனக்கு என்ன கிளவி, நீ அவனை கவனிச்சுக்கோ கொஞ்சம். போடு. இப்படி தான் அடிக்கணும் கிளவி. யூ குட் பர்ஃபெக்ட் மை சைல்டு. மை சைல்டா பர்ஃபெக்ட் மை பாட்டி. சரி நம்ம இப்போ செயின் கட்டர் வேணும். அது கட்டிங் பிளேஸ் வேணும். கிராணி ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. கிராணி 1ல் அது செயின் கட்டுரு, கிராணி 2ல் கட்டிங் பிளேயர்ஸு. அவ்வளோதான் வித்தியாசம். கிராணி பயந்துட்டேன். என்னடா மொட்டை பையல போடா சாப்பிடா. கிளவி வந்துருவாளே. கிளவி இப்போ தான் போட்டு தள்ளியிருக்கேனே. அதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கே. என்ன பண்ணுவேன்? சரி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் நம்ம சரி இங்கே என்ன இருக்குது? இந்த ட்ராவில் இல்லை, எதுவும் இல்லை. இதுலையும் இருக்கா? இல்லை, இதில் இருக்காது. மேலே இருக்காது. போடு க்ரோபாரு. சூப்பர். அப்படி போடு, இப்படி போடு, எப்படியாவது போடு. இன்னைக்கு எனக்கு அப்படியே மரண குத்து வந்துச்சு. மரண மோட்டிவேஷன் வந்துருச்சா. இன்னைக்கு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன்டா. அதில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானதாக இருக்குது. அடப்பாவி. ஐயோ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கீழே போயிருப்பேன். இல்லடா மொட்டை தலையா? கீழே தான் இருக்குது. பொய் புழுவக்கூடாது சரியா? பொய் மட்டும் ஒளிச்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரியாதா? தெரியும்டா டே. நீ உனக்கு உன்னோட மண்டையில் மசாலா கூட இல்லை. இதை இப்போ பாரு, அது ஏதாவது எனக்கு தேவையானது மசாலா இருந்து மசாலா இருக்கா? அதான் மசாலா இல்லைன்னு லூசு. செயின் கட்டுரு என்னமா சொன்னாச்சு. கட்டிங் பிளேஸ். இதில் கட்டிங் பிளேஸ் என்னமோ சொன்னீங்க சாரு. நாங்களுக்கு அப்படின்னு செயின் கட்ட தேவைடா மண்டத்தலையா? சொட்டை மண்டை மொட்டை மண்டை இல்லைடா. கட்டிங் பிளேஸ். சரி எப்படி பார்த்தாலும் செயின் கட்டு தான் இது. போதுமா? மேலே செயினை கட் பண்ணுறோம்ல, அப்போ செயின் கட்டு தானே. போட மண்டத்தலையா. சரி இங்கே யாராவது இருக்காங்களான்னு சேஃபாக போய் மேலே அந்த ஸ்லெண்டர்மேன் போனமா விழுவான். அவனை கொண்டுட்டாங்களா இல்லை மயக்கமாக்கி வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க, அடைச்சி வச்சுருக்காங்கல்ல. சரி போகணும். ஏன் நிற்கிறேன்னு தெரில. நான் என்ன விளையாட மறந்துச்சு. என்ன நிற்கிறேன்? சரி போட்டு 4th வால் பிரேக்லாம் பண்ணுறேன்ல டெட்பூல் மாதிரி. பேசிக்கலி ஐம் டெட்பூல் ஃபேன். ஸோ செயின் கட்டுறேன். ஓகே எடுத்தாச்சு. என்னடா பணமாக அதுக்கப்புறம் கத்துற? இப்படி கத்துறான் பாரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க எல்லாவனும்? சரி சேஃப்டி கிடச்சிருச்சே. அப்போ போய் சேஃபாக ஓப்பன் பண்ணோம். ஆனால் நினச்சா பயமாக இருக்குது. கிளவி எந்திரிப்பா. கிளவி வந்துடாத தாயி முன்னாடி பக்குன்னு இருக்கு. முதல்ல அவங்கள போட்டு தள்ளிடலாமா? சரி போட்டு தள்ளிடுவான். எதுக்கு நமக்கு? புல்லட் வர இல்லை. வந்துடாங்கடா தயவு செஞ்சு வந்துடாங்கடா. ப்ளீஸ்ரா கெஞ்சி கேட்குறேன்டா. காலில் விழுறேன்டா. இப்போ வாடா. அப்போ தான்டா அதெல்லாம் காலில் விழுகிறதெல்லாம். வாங்கடா. வாடி சொட்டை சாவடி. என்னடி 1 கிலோமீட்டர் தள்ளி விழுற? சரி சூப்பர் தான் நமக்கு. என்னடா ஃபேக் ட்ரூ லவ்
ஃபேக் ட்ரூவில் அது ஃபேக்குன்ட்டு அப்புறம் என்னடா ட்ரூ. சரி கிளவி கவனிச்சுக்கோ, அந்த மாதிரி சொல்கிறான். போட் 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 கிளவா வா, அவட்ட அடி வாங்கிட்டா ஏன்ட்ட வாங்க வேணாமா, வாடா மொட்டை. மொட்டை தான். என்னடா எப்பயுமே வரமாட்டேற கிளவிய சுடும் போதெல்லாம், வாடா மொட்டை. மொட்டை தலையாடு வாடா, காலில் கூட விழுகிறேன்டா. போ வராட்டினா போட மொட்டை. சரி நாம் போய் சேஃபை ஓப்பன் பண்ணுவோம், அதுக்குள்ளேயாவது ஏதாவது தேர்ற மாதிரி கொடுங்கடா தயவு செஞ்சு. இந்த சைடு ஏன்டா போகிறேன், ஐயோ இந்த சைடு. ஓகே நாம் ஐயோ மொட்டை போகுது. சரி நம்ம சுற்றி போவோம், இல்லைன்னா மொட்டை காதுலேயே ஒன்று வச்சிரும், அப்புறம் காது வலி வந்துடும். போயிட்டானா கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம், என்ன அவசரம். ஓகே போயிடுச்சு மொட்டை. கதவு பூட்டிக்கோங்க, அப்போ தான் வெட்ட வெளியில் இருந்ததுன்னா மொட்டையிலே அடிச்சிடுவாங்க. மொட்டை வந்து அடிச்சிடும். பேட்லக்கி போடு. யாரா பேசுறது, நான் சொல்லணும்டா அதை. குட்டி சாத்தானே நீ இதில் கிராணி டூவில் கிராணிக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? டேய் சொல்கிற மண்டை, நீ மொதல் வெளில போ. குட்டி சாத்தா நீ வேண்டாம், பேசினா வாயிலே குத்துவேன், கொன்றுவேன் உன்னை வந்து, சரியா? ஓகே சும்மா இருக்கணும். சரி மொதல் ஹேண்ட் வீலை போய் ஃபிக்ஸ் பண்ணலாம், பட்டு கிளம்பி எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ கிளம்ப வந்துட்டான், போடா மட்டும். சரி நம்ம புல்லட் இல்லை, சரி இருந்தாலும் நம்ம ஹேண்ட் வீலை எடுத்துகிட்டு கீழே போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எங்க நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோங்க. ஹேண்ட் வீல் இருக்குது, மேலே டோர் ஹேண்டில் இருக்குது. சூப்பரு, மாசு மரணம், டஃப்பு தரணும், இனிமே எனக்கு பயமே வராதுன்னு. ஐயோ ரொம்ப மோசமாக போகுது. ஓகே நம்ம இப்போ மேலே போய் கடை துக்குச்சுக்கு தக்குச்சுக்கு 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 மேலே ஓடுது, மேலே ஓடிரு, மேலே ஓடிரு அப்படின்னு பாட்டு பாடின்னு டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு கீழே போவோம். அந்த வழியில் போனால் சேஃப் இல்லை, அதனால் இந்த வழியாக போவோம். குறுக்கு வழி எப்போதும் குறுக்கு வழி. சரி இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் மைமி த ஹோஸ்ட். சரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் போடுங்க. கிராணி ட்ரீயில் என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே என்ன இப்படி முழிக்கிறீங்கன்னா தலைவா மொட்டை சொட்டை பாய் பாய்டா, போயிட்டு வரேன்டா. நாங்கண்ணா பேசுங்கடா. டேய் அடுத்த தடவை உன்னை